இளைய தளபதி. என்னங்க மெர்சல் படத்துல உங்களுக்கு அப்படிதான் இன்ட்ரோ இருக்கும். தளபதி இளைய தளபதி தூக்கி காமிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நீங்க தானே. அந்த உங்களோட கெட்டப்பே வந்து செமையா இருக்கும். தலையெல்லாம் என்ன எடுத்து வாரின முடி. ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பட்ட போடும்போது என்னடா இது கோமாளி மாதிரி இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கவே இல்லை. இந்த சீன் வந்து அதுதான் ஒரே டேக்கில் தான் முடித்தேன். சரி 2 டேக்கு போயிருக்கலாமோன்னு நினச்சேன். ஏன்னா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த பாட்டில் அடிக்கிறது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேவே எங்கள் அம்மா கிட்ட போய், அம்மா அங்கிளுக்கு ஒரு 5 கோல்ட் ட்ரிங்க்ஸ் போடணுமா, அம்மா கிட்ட சண்டை போட்டேன். எங்கள் அம்மா என்னடா பண்ற ஐஸு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஐஸு. எப்படி சொன்னீங்க சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஐயா நல்லா இருக்கு ஐயா. அழகெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. ஹாஸ்பிட்டல் சீன் அப்போ ஐ ஹேட் ஃபீவர், ஸ்டில் ஐ வாண்டட் டு டூ. அப்போ குட்டி பையன் 5 வயசு. அப்போ ஆமா அந்த டைம்ல தளபதி யார், விஜய் சார் யார் அப்படிங்கிறது பெருசா தெரியாது. அவரை ஃபாலோ பண்ணுவேன் யூடியூப்லலாம். இந்த நிஷா சாங், லிட்டில் கிருஷ்ணா, சோட்டா பீம்லாம் பாக்குறதுலாம் இல்ல. 5 வயசா இருக்கும்போது தளபதி தான் பாக்குறது. அந்த மாதிரி தான் இல்ல. விஜய் சாரோட ஆல் டைம் ஃபேவரட் அந்த டயலாக இப்போ நீ வந்து விஜய் சார் மாடுலேஷன்லேயே வந்து இங்கே பாருங்க, யார் அடிச்சு பொறி வைக்க வந்தாங்களோ அவங்க தான் பொறி வைக்க வந்தாங்க. யார் அடிச்சு பொறி கலண்டு சாவு அடிக்கிறாங்களே, யார் அடிச்சு பொறி கலம்புதோ பூமி அது இதோ. இப்போ வந்து விஷ் பண்ணிடலாம் விஜய் அங்கிளுக்கு. விஷ் உங்களோட ஸ்டைலில் விஷ். ஹாப்பி பர்த்டே விஜய் அங்கிள், விஷ் யூ மெனி மோர் லவ்ஸ் லாட்ஸ். தேங்க் யூ. கியூட், எனக்கே பிடிக்குதே. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பர் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, அதாவது இவரோட இன்டர்வியூக்கு தமிழ்நாடே காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இளைய தளபதி இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் இளைய தளபதி. என்னங்க மெர்சல் படத்துல உங்களுக்கு அப்படிதான் இன்ட்ரோ இருக்கும். தளபதி இளைய தளபதி தூக்கி காமிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நீங்க தானே. ஸோ எஸ், அக்ஷத் நம்ம கூட இருக்கிறாங்க. ஹாய் அக்ஷத். ஹாய் அண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கேன். குட்டி வயசுல மெர்சல்ல பார்த்தது, இப்போ பெரிய பையன் ஆகிட்டீங்களா? அந்த டைம்ல ஷூட்டிங் போன அனுபவங்கள், அந்த மெமரிஸ்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா, அதெல்லாம் மறக்க முடியாத மெமரிஸ் இருக்கு. தளபதி கையிலே இருப்பீங்கல்ல நீங்க, குட்டி வயசுனா கையிலே இருப்பீங்க. அப்போ குட்டி பையன் 5 வயசு. அப்போ ஆமா அந்த டைம்ல தளபதி யார், விஜய் சார் யார் அப்படிங்கிறது பெருசா தெரியாது. ஐ மீன் லைக் அவரை ஃபாலோ பண்ணுவேன் யூடியூப்லலாம். இந்த நிஷா சாங் அதெல்லாம் டெய்லி கேட்பேன். லிட்டில் கிருஷ்ணா, சோட்டா பீம்லாம் பாக்குறதுலாம் இல்ல. 5 வயசா இருக்கும்போதும் தளபதி தான் பாக்குறது. அந்த மாதிரி தான் இல்ல. ஸோ தளபதியோட பர்த்டே 50th பர்த்டே வரப்போகுது. ஒரு மறக்க முடியாத அனுபவம். மெர்சலுக்கு அப்புறம் எவ்வளோ டைம்ஸ் தளபதியை மீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டைம் பேசியிருக்கீங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா? லைக் ஒரு பர்த்டேக்கும் அங்கிள் எப்பயாச்சும் பார்த்துருவேன். ஆனால் கொரோனாக்கு அப்புறம் பார்க்க முடியல. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். ஆனால் லியோ ஆடியோ சக்ஸஸ் மீட்டுக்கு போயிருந்தேன். தட் டைம் ஐ saw him. ஆக்சுவலாக மெர்சல் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது உங்களுக்கு? அது கொஞ்சம் ஆடிஷன் தான். ஸோ என்னாச்சு, ஐ வாஸ் டூயிங் ரேம்ப் வாக். அங்கே ஒருத்தங்க வந்து யூ கேன் ட்ரை ஃபார் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ட்ரைட் அண்ட் ஐ காட் செலக்டட். சூப்பர். அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? இப்போது ரீசெண்டாக அஞ்சாமைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஒரு குட்டி ரோல் பண்ணியிருந்தேன். அதுதான் என்னோட செகண்ட் மூவி. லைக் மெர்சலுக்கு அப்புறம் அந்த ஒரு படம் பண்ணேன். அது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பர், கிரேட். நீங்கள் குட்டி வயசாக இருக்கும் மெர்சல் படத்தில் நடிக்கும்போது அந்த உங்களோட கெட்டப்பே வந்து செமையாக இருக்கும். தலையெல்லாம் என்ன எடுத்து வாரின முடி, பட்டை போட்ட மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மேக்கப் போட்ட அதெல்லாம் அந்த மூமெண்ட்லாம் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக, அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பட்டை போடும்போது என்னடா இது கோமாளி மாதிரி இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கவே இல்லை. ஓகே. அப்புறம் போட லைக் 45 days போட அப்படியே பழகிடுச்சு. ஸ்கூலுக்கும் அப்பப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்னா அந்த பட்டையை போட்டு போயிடுவேன். பட்டையை போட்டு போகிறது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, சின்ன வயசுல எடுத்தாலும் ஞாபகம் இருக்கு. எவ்வளோ 45 நாள் ஷூட் போச்சா? ஆமாம். உங்களுக்கு நீங்கள் தளபதி கூட இருந்த டைம்ஸ் எவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கலாமா? 45 days. 45 days. அப்போ அவர் கூட மட்டும் தான் போர்ஷன், வேற எங்கேயும் இல்லை. அவங்க நித்யா மேனன் அவங்க கூட தான். டான்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு செட்ல? அப்படியே ஆமாம். என்ன ஸ்டெப் சொல்லி கொடுத்தாரு? மெர்சல்லர் சேவா அந்த ஸ்டெப்பா? இல்லை. ஸோ ஆலப்புறம் தமிழனில் அந்த பைக்கில் அங்கிளோட வருவேன். ஸோ அந்த இதெல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அங்கிள் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் ஐ வாஸ் டான்சிங் லைக் சம்திங் லைக் திஸ் இன் த மிடில். அண்ட் ஆஃப்டர் லைக் எவ்ரி ஒன் took the things out, uncle was like, I want to dance with him. So we both danced. Uncle taught me a step. So we both danced. It was like something like this. I don't remember. விஜய் சாரோட ஃபேன்ஸ்
ஸோ உங்களுக்கு வந்து மெர்சலில் நடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துக்குலாம் உங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க விஜய் சார்? ஸோ விஜய் அங்கிள் வந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் லைக் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு அவார்ட் கொடுக்குற மாதிரி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு போய் என்ன கொடுக்க சொன்னாங்க. டீச்சர்ஸ்க்கா? எத்தனை டைம் அடி வாங்கியிருப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். ஸோ மெர்சல் படம் நடிக்கும்போது நீங்கள் வந்து குட்டி பையன் இல்லையா? கண்டிப்பாக விஜய் சாருங்க வந்து gift கொடுத்துருப்பாங்க. என்னென்ன gift கொடுத்தாங்க ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஸோ படம் எண்ட் அப்போ எனக்கு ஒரு 5 கிஃப்ட்ஸ் தந்தார். ஓகே ஓகே. ஸோ என்னென்னா ஒரு பீகிள் டாக் லைக் Okay. சாஃப்ட் டாய் அண்ட் ஒரு நர்ஃப் கன், பசில் அண்ட் ஃபுட்பால் அண்ட் அங்கிள் ஒரு இனோவா வச்சுருக்காரு. அதே ஆமாம் இல்லை இல்லை பொம்மை பொம்மை. ஓகே. ஸோ அங்கிளோட கார் அதே மாடலில் ஒரு இனோவா கார். வா வா வா. ஸோ சேம் கலர் எல்லாமே. இல்லை இன்னும் வீட்டில் பத்திரமா இருக்காதுல்ல? பீகிள் இருக்கு, இருக்கு. கன் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, இருக்கு. எல்லாமே இருக்கே. பசிலும் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு இல்லையா? அது ஒரு மெமரபிளான ஒன்று. நீங்க வளர்ந்து பெரிய பையனாகி உங்களுக்கு ஒரு பையன் வரும்போது இங்க பார்த்தியா அப்பா வந்து அப்பவே வாங்கின கிஃப்டா அது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறேன் இல்லையா? ஸோ சார் வந்து உங்களுக்கு 5 gift கொடுத்துட்டாங்க. நீங்க சாருக்கு என்ன gift கொடுத்தீங்க? ஸோ நான் அங்கிள் கொடுத்த 5 கிஃப்ட்ஸ். நெக்ஸ்ட் டேவே எங்கள் அம்மா கிட்ட போய் அம்மா அங்கிளுக்கு ஒரு 5 கோல்ட் ட்ரிங்க்ஸ் போடணுமா. ஸோ போய் அம்மா கிட்ட சண்டை போட்டு எங்கள் அம்மாவோட என்னடா பண்ற? ஸோ அந்த மாதிரிலாம் சுட்டித்தனம்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? சார் 5 gift கொடுத்தாரு, நானும் திருப்பி பதிலுக்கு வந்து கோல்டு ட்ரிங்க். சார் கொடுத்ததெல்லாம் டாய், நம்ம கொடுத்ததெல்லாம் கோல்டு. அந்த மாதிரி எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இப்போ குட்டி குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது சாக்லேட் கொடுத்தா தான் நடிப்பாங்க, இல்லை ஏதாவது gift கொடுத்தா தான் நடிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் மெர்சல் சூட்டில் ஏதாவது அடம் பிடிச்சிங்களா? எனக்கு இது கொடுத்தா தான் நடிப்பேன். நான் அந்த மாதிரி எதுவும் அடம் பிடிக்கல. இல்லை ஏன்னா தெரி படத்தில் அந்த நைனிகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து gift கொடுத்தா தான் நடிப்பாங்களாமா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லையா? சமத்து பிள்ளைங்க. அது வீட்டில் அம்மா அப்படி வளர்த்துருக்காங்க, எதுவுமே இல்லைனாலும் பையன் வந்து வேலை பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த கிளைமேக்ஸ் பர்சன்லாம் தலையில் அந்த பாட்டில் அடிக்கிற சீன்லாம் இருக்குல்ல, அது அந்த சீன் பற்றி பேசலாமா நம்ம? எப்படி இருந்தது அந்த டைமில்? ஸோ அந்த சீன் வந்து அதுதான் ஒரே டேக்கில் தான் முடித்தேன். சே 2 டேக் போயிருக்கலாமோன்னு நினச்சேன். ஏன்னா செம்ம ஜாலியாக இருந்துச்சு அந்த பாட்டில் அடிக்கிறது. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கிள் வந்து என்ன அப்ரிஷியேட்லாம் பண்ணார் செம்மையா. உங்களுக்கு ஏதாவது சார் இப்போ உங்களுக்கு சீன் இல்லாத டைமில் சார் மட்டும் தனியாக நடிக்கிறத பார்க்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடச்சிருக்கும், அதெல்லாம் ஞாபகம் ஏதாவது இருக்கா? ஐ திங்க் அந்த அங்கிள் டயலாக் பேசுவார் லைக் ஒரு மனுஷன் உருவாகிறதுக்கு அந்த மக்கள் எல்லாம் கூட்டி வச்சு அந்த மடத்துல அது பேசுறது. ஐசா. ஓகே ஓகே ஓகே. அது எவ்வளவு டேக் எடுத்தாங்க? அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஓகே ஓகே. ஆனா அந்த டயலாக் ஞாபகம் இருக்குல்ல, அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே ஞாபகம் இருக்கு. அந்த லொகேஷன் எங்க லொகேஷன் ஷூட் பண்ணாங்கங்கறது ஞாபகம் இருக்கா? ஏரியா பேர் ஏதாவது? பெனி மில்ஸ். பின்னி மில்ஸ். ஓ இங்க நம்ம சென்னை பின்னி மில்ஸ்ல எடுத்த செட் இதுல. இந்த மெர்சல்ல அழுகிற சீன்லாம் உங்களுக்கு இருக்கு. அந்த குட்டி வயசுல டைரக்டர் வந்து அழுக சொல்லுவாரு, ஆனா நமக்கு அழுக வராது. ஆனா நீங்க பயங்கரமா அழுதுருந்தீங்களே, எப்படி இருந்தது? அது ஈஸி தான். அழணும்னா ஆமா அழறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. இப்போ அழுகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். யாராவது அடிச்சு வச்சிட்டாங்க, இல்லை அம்மா வந்து கேட்டதை வாங்கி கொடுக்கல, அக்கா வந்து டிவி ரிமோட்டை பிடிங்கிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருந்தால் தான் அழுக தோணும் நமக்கு. உங்களுக்கு அந்த டைமில் அட்லீஸ்ட் சார் வந்து இதில் நீங்கள் அழுகணும்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அந்த அழுகையெல்லாம் மெயின்டைன் பண்ணி எடுத்தீங்க? அழுனா அழுதுருவேன். காரணம்லாம் எதுவும் தர மாட்டேன். கண்ணிலே அப்படியே தண்ணி வர வச்சிருவேன். இப்படி வர ஆரம்பிச்சிடல. சூப்பர். அதெல்லாம் சிங்கிள் டேக்கில் முடிஞ்சிச்சா இல்லை அதுக்குள்ள ஏதாவது? ஆமாம் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் சீன் அப்போ ஐ ஹேட் ஃபீவர். ஸ்டில் ஐ வாண்டட் டு டூ பிகாஸ் ஸ்கெடியூல்லாம் தள்ளிப்பட வேணான்ட்டு. ஸோ ஐ டிட் இட். அந்த மாதிரி இல்லையா? நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது அந்த வாமிட்லாம் வந்துச்சு, ரியலாக அழுதுனால வாமிட்லாம் வந்துச்சுன்னு அம்மா சொன்னாங்க. அதை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? அது அப்போ எனக்கு முடியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஐ ஸ்டார்டட் க்ரையிங் அகேன். ஓகே. ஸோ அப்படியே முடிச்சிட்டோம். ஸோ மகான்லேயுமே உங்களுக்கு ஒரு அழுகிற ஒரு சீன் இருக்குது, சிம்ரன் வந்து கூட. ஸோ அந்த டைம் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அந்த டைம் ஆண்டி வந்து என்கிட்ட எப்படி அழற, அதெல்லாம் ஈஸி தான் ஆண்டின்னு சொல்லிட்டேன். ஏன்னா படம் எடுத்துட்டாங்க, படம் நடிச்சிட்டாண்டா எனக்கு இப்போ அழுக வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்கல்ல. இல்லை அப்படி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து மெர்சலுக்குள்ளே நம்ம உள்ளே போக போகிறோம். உங்கள் கதாபாத்திரத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ஐயான்னு கூப்பிடுறது, நித்யா மேனன் கிட்ட ஐசி இதெல்லாம் செட் ஆகலைன்னு சொல்கிறது, இதை பற்றிலாம் நம்ம வந்து பேச போகிறோம். அதை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அந்த ஐயான்னு கூப்பிட்டது லியோவோட சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் வந்து கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் கேதர் பண்ணோம். அந்த மொமெண்ட் பற்றி சொல்கிறீங்களா? அழுதிங்களாமே அப்போ செமையா? ஆமாவா? ஃப்ரண்ட் ரோலே உட்காந்துருந்தோம். அங்கிள் இங்கே இருந்தார். ஸோ கூப்பிடணுமா வேணாமான்னு இருந்தேன். சரி வேணாம் அப்படியே அண்டு பார்க்கலான்னு நினச்சேன். எண்டில் போகுமோ பார்க்க முடியாதுன்னு.
கண்ணன் தரையா தண்ணி வந்துச்சு. ஸோ அப்போ அடம் பிடிச்சேன், வரமாட்டேன்ட்டு. ஆனா எப்படியும் வந்துட்டேன். மீட் பண்ணவே முடியல. ஆமா. ஐயாங்கிறது கத்துனீங்களாமே சார் கிட்ட? ஆமாவா? கத்தலான்னு ட்ரை பண்ணேன், ஆனா வரல. வாய்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு இல்லையா? சூப்பர். நம்ம மெர்சல்ல நீங்க ஐயான்னு கூப்பிட்ட அந்த இதை பத்தி நம்ம பேசலாமா? எப்படி கூப்பிடுங்க அதை சொல்லுங்க. அதுக்கு ரிஹர்சல் பண்ணீங்களா இல்ல சிங்கிள் டேக்லயே முடிச்சிட்டீங்களா? அது எல்லாம் ரிஹர்சல்லாம் பண்ண மாட்டேன். சொன்ன உடனே ஆமா. எப்படி சொன்னீங்க? அதை சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஐயா. நல்லா இருக்கு ஐயா. வணக்கம் புலவரே. என்ன பாடல் எடுத்துட்டு வந்துடுறீங்க? ஸோ அந்த மாதிரி அந்த ஜோக்கில் அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம். சூப்பர். ஐஸு கிட்ட சொல்ற டைலாக், நித்யா மேனன் கிட்ட சொல்ற டைலாக் வந்து நம்ம பேசிடலாம். ஓகே. ஐஸு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஐஸு. பல வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமும் அந்த டைலாக் மட்டும் இப்படி குறையாம இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ விஜய் சாரோட ஆல் டைம் ஃபேவரட் அந்த டைலாக்கை இப்போ நீ வந்து விஜய் சார் மாடுலேஷன்லேயே வந்து இங்கே பாருங்க, சட்டையில் அப்படி தூக்கி கொடுங்க. ஐம் த டைரக்டர் நவ். ரெடியா? கேவிச்சுக்கோங்க. யார் அடிச்சா பரவாயில்ல, ரிப்பீட். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது தெரியுதோ அவன் தான் தமிழ். யார் அடிச்சு பூமி, யார் அடிச்சு பொறி வைக்க வந்தாங்களோ அவங்க பொறி வைக்க வந்தாங்க. பொறி நான் பொறி வைக்க வந்தாங்களே. யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி அதிர்றது. ரெடியா? ரோலிங் கேமரா அண்ட் ஆக்ஷன். யார் அடிச்சு பொறி கலண்டு சாவு அடிக்கிறாங்களே, கீழே விழுந்து போகுது. அருள் எடுத்துட்டு போலாம் நீங்க வீட்டுக்கு. பொறி கீழே விழுந்துச்சு, எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. யார் அடிச்சு பொறி கிளம்பி, யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி அதிர்தோ அவன் தான் தமிழ். அவ்வளவுதான். யார் அடிச்சு பொறி கிளம்புதோ பூமி அதிர்தோ. சம்போ சிவசம்போ. ரெடி, ரோலிங். யார் அடிச்சு பொறி கிளம்பி ஆட்டம் ஆடுறாங்களோ அவன் தான் அக்ஷத். சூப்பர். வேற டைலாக் பேர் நம்ம இல்ல இதே. ஓகே ஓகே. யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி அதிர்தோ அவன் தான் தமிழ். ஓகே டேக் இது. அடுத்த டைலாக். ஓகே போயிடலாமா? ரோலிங் கேமரா ஆக்ஷன். இந்த ஏரியா அந்த ஏரியா, இந்த இடம் அந்த இடம், ஆல் ஏரியால ஐயா கில்லிடா. வேற லெவல். கில்லி ரீக்ரியேஷன். அது சின்ன வயசு விஜய் சார் பேசியிருந்தாருன்னா இப்படிதான் இருக்கும் நமக்கு இல்லையா? அடுத்த டைலாக் போலாமா? உங்க கூட இன்னொரு படம் நடிக்கிறதுக்கு ஐ அம் வெயிட்டிங். இப்போ வந்து விஷ் பண்ணிடலாம் விஜய் அங்கிளுக்கு. விஷ் உங்களோட ஸ்டைல்ல விஷ். ஓகே. இது வந்து யாரும் சொல்லி கொடுக்க கூடாது. ஸ்டூடெண்ட் அவரே எழுதணும் இன்னைக்கு எக்ஸாம். ஓகே ரெடி. ஹாப்பி பர்த்டே விஜய் அங்கிள். விஷ் யூ மெனி மோர் லவ்ஸ் லாட்ஸ். தேங்க் யூ. கியூட். எனக்கே பிடிக்குதே சொல்கிறத பார்க்கும்போது. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷத். இதே மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக ஸ்கூலுக்கு கரெக்டாக போனோம். அசுரனில் தனுஷா சொல்கிற மாதிரி படிப்பு முக்கியம். அந்த மாதிரி படிப்பு முக்கியம், நமக்கு நடிப்பு முக்கியம். கப்பு முக்கியம் மாதிரி படிப்பு கப்பு முக்கியம் பிகிலுங்கிற மாதிரி படிப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி படிப்பை கொஞ்சமாக எடுத்துட்டு நடிப்பை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் நடிக்கணும். நிறைய படங்கள் நடிக்கும்போது அந்த இன்டர்வியூ நானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூவில் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்ஷத். இதே மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக வந்து இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.